இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் taxonomy and systematic botany, plant morphology and taxonomy of angiosperm. Modern trends in taxonomy. So taxonomy now accept that the morphological characters alone should not be considered in systematic classification of plants. So the complete knowledge of taxonomy is possible when the principle with the principle of various discipline. ஸோ ஃபஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸானமியோட எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ், அதாவது ஒரு பிளான்ட்டோட எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் போதாது, மற்ற டிசிப்ளின் இப்போ பார்த்தீங்கன்னா சைட்டாலஜி, ஜெனட்டிக்ஸ், அனாட்டமி, ஃபிசியாலஜி, ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், எம்ப்ரியாலஜி, இக்காலஜி, பாலினாலஜி, ஃபீனாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, தட் இஸ் நியூமெரிக்கல் டாக்ஸானமி, டிரான்ஸ்பிளான்ட் எக்ஸ்பெரிமெண்ட், இது எல்லாத்தோட நாலேஜையும் இதுக்கு எல்லாத்தோட இன்ஃபர்மேஷனையும் ஒரு டாக்ஸானமியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு அப்படி சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஹாவ் பீன் ஃபவுண்ட் டு பி யூஸ்ஃபுல் இன் சால்விங் சம் ஆஃப் த டாக்ஸானமிக்கல் ப்ராப்ளம்ஸ் பை ப்ரொவைடிங் அடிஷ்னல் கேரக்டர்ஸ். ஸோ இந்த மேலே சொன்ன அந்த டிசிப்ளின்ஸ், அதாவது அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து டாக்ஸானமியில் அடிஷ்னல் கேரக்டர்ஸாக இருக்குது. அந்த டாக்ஸானமியால் உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் பண்ணுற ரிசர்ச்சில் தப்பு வந்தால் கூட நீங்கள் அதில் கண்டுபிடிச்சி இந்த மற்ற நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்தது, நான் சொன்னது கரெக்டுன்னு நீங்கள் சால்வ் பண்ணவும் முடியும். ஸோ இட் ஹாஸ் சேஞ்ச்ட் த ஃபேஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஃப்ரம் ஆல்ஃபா டு ஒமேகா. ஸோ இந்த மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸானமி வந்த பிறகு கிளாசிக்கலாக இருந்த டாக்ஸானமியோட கிளாசிஃபிகேஷனை ஒமேகாவாக மாற்றிடுச்சு, அதாவது மாடர்னுக்கு மாற்றிடுச்சு. ஆல்ஃபாலேருந்து ஒமேகாவுக்கு மாறிடுச்சு. Thus the new systematic has evolved into better taxonomy. ஸோ புதுசாக வந்தது நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். கீமோ டாக்ஸானமி. கீமோனாவே கெமிக்கல்ஸ், பிளான்ட்டில் இருக்கிற கெமிக்கல்ஸை வச்சு ஒரு பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறது தான் கீமோ டாக்ஸானமி. Proteins, amino acids, nucleic acids, peptides, etc. are the most studied chemicals in chemotaxonomy. So இந்த protein, amino acids, nucleic acid, peptides இது எல்லாமே chemical formல plantல இருக்கு. அதை பற்றி படிக்கிறது தான் chemotaxonomy. Chemotaxonomy is the scientific approach of classification of plants on the basis of the biochemical constituents. ஸோ கீமோடாக்ஸானமி வந்து சயின்டிஃபிக் அப்ரோச்சாக இருக்குது. சயின்டிஃபிக் பேசிஸில் இருக்கிறதுனால ஒரு பிளான்ட்டில் இருக்கிற பயோகெமிக்கல் கான்ஸ்டியன்ஸை வச்சு நம்ம படிக்கிறோம். As the proteins are more closely controlled by the genes and less subjected to natural selection. ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து ஜீன்ஸால் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நேச்சுரல் செலெக்ஷனுக்கு, அதாவது நேச்சுரல் செலெக்ஷன் பேஸில் வராதது கம்மியாக தான் இருக்கும். So it has been used at a hierarchical level of classification starting from the rank of variety up to the rank of division in the plants. இந்த கீமோடாக்ஸானமியை வச்சு ஹிராரிக்கல் லெவலில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த லெவலில் இருந்ததுன்னா ரேங்க் ஆஃப் வெரைட்டிஸ் டு த டிவிஷன் ஆஃப் பிளான்ஸ் வரையும் நம்ம இந்த ரேங்க்ல வச்சு நம்ம இந்த கீமோடாக்ஸானமியை வச்சு பிரிக்கலாம். ஓகேவா? ஸ்பீஷீஸில் இருந்து டிவிஷன் வரையும் பார்க்கலான்னு அர்த்தம். The chemical characters can be divided into 3 main categories. ஸோ 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஈஸிலி விசிபிள் கேரக்டர் லைக் ஸ்டார்ச், கிரெயின்ஸ் அண்ட் சிலிக்கன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அது ஈஸியான ஒன்று தானே. ஸோ அந்த விசிபிள் கேரக்டர் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு சொல்கிறது. அண்ட் த கேரக்டர்ஸ் டிடெக்டட் பை த கெமிக்கல் டெஸ்ட் லைக் ஃபினாலிக்ஸ், ஆயில், ஃபேட், வேக்சஸ். ஸோ இந்த சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம கெமிக்கல் டெஸ்ட் பண்ண பிறகு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஃபினாலிக்ஸ் இருக்குது, ஆயில், ஃபேட், வேக்ஸ் என்னென்ன இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து ப்ரோட்டீன். இந்த 3 கேரக்டர் கெமிக்கல் கேரக்டரை வச்சு கீமோடாக்ஸானமிக்கில் படிக்கலாம். எய்ம்ஸ் ஆஃப் கீமோடாக்ஸானமி டு டெவலப் த டாக்ஸானமிக் கேரக்டர் விச் மே ப்ரூவ் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ஆஃப் பிளான்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ இப்போ இந்த கீமோடாக்ஸானமி ஒரு டெவலப்பிங் கேரக்டராக இருக்குது. இதனால் வந்து பிளான்ட்டோட கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து நல்ல இம்ப்ரூவாக இருக்குது. ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் ஹைலி அட்வான்ஸ்டாக கொடுக்கலாம். To improve the present day knowledge of phylogeny of the plants. ஸோ இப்போ ப்ரெசன்ட் டேல இருக்கிற பிளான்ஸோட ஃபைலோஜெனி இதில் இருந்து தான் இது வந்ததை இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். Biosystematics is an experimental ecology and cytotaxonomy through which life forms are studied and the relationship are defined. ஸோ பயோசிஸ்டமேட்டிக் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாகவும், அதாவது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சியும் பார்க்கலாம்,
இக்கலாஜிக்கலாகவும் பண்ணலாம், சைட்டோ டாக்ஸானமி. இந்த 3 வச்சு இவங்க 3க்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை வச்சு படிக்கிறது தான் இந்த பயோசிஸ்டமேட்டிக். ஸோ இந்த பயோசிஸ்டமேட்டிக் என்ற வார்த்தையை சொன்னவர் வந்து கேம்ப் அண்ட் கில்லி 1943 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ மெனி ஆத்தர்ஸ் ஃபீல்ஸ் biosystematic is close to cytogenetic and ecology, and much importance is given not to the classification but to the evolution. So இந்த biosystematic எல்லா ஆத்தர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, biosystematic வந்து சைட்டோஜெனட்டிக்கும் ஈக்காலஜிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸோட க்ளோஸாக இருக்காங்க. கிளாசிஃபிகேஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எவல்யூஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பயோசிஸ்டமேட்டிக்கில் சைட்டோஜெனட்டிக், ஈக்காலஜி அண்ட் எவல்யூஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, கிளாசிஃபிகேஷனுக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்காங்க. எய்ம்ஸ் ஆஃப் பயோசிஸ்டமேட்டிக். ஸோ இந்த பயோசிஸ்டமேட்டிக்கோட எய்ம், கொள்கை என்ன? டு டீலிமிட் த நேச்சுரலி அக்கரிங் பயோட்டிக் கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷிஸ். நீ லிமிட் பண்ணக்கூடாது, அதாவது எவ்வளோ வருதோ அதை அப்படியே விட்டுணும், டீலிமிட் பண்ணக்கூடாது, லிமிட்டு போடக்கூடாதுன்னு அர்த்தம். நீ வந்ததுன்னா போய் அழிக்கக்கூடாது, வளர வைக்கணும். டு எஸ்டாப்ளிஷ் த எவல்யூஷன் ஆஃப் எ குரூப் ஆஃப் டாக்ஸா பை அண்டர்ஸ்டாண்டிங் த எவல்யூஷனரி அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ட்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எவல்யூஷன், ஒரு பர்டிகுலர் டாக்ஸாவோட எவல்யூஷனை தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ட்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, ஃபைலோஜெனட்டிக் அண்ட் எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸை நல்லா தெரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண முடியும். இதுல இருந்தா இது வந்ததுன்னு நீங்கள் ஆணித்தரமாக சொல்ல முடியும். டு இன்வால்வ் எனி டைப் ஆஃப் டேட்டா கேதரிங் பேஸ்ட் ஆன் மாடர்ன் கான்செப்ட் நாட் ஓன்லி இன் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி. ஸோ இது வந்து டேட்டா கேதரிங். இந்த டேட்டா கேதரிங் வந்து மாடர்ன் கான்செப்ட் அண்ட் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமியை பேஸ் பண்ணி மட்டும் இல்லை, பல டிசிப்ளினில் இருக்கிற டேட்டாவை கேதர் பண்ணி தான் நம்ம இந்த பயோசிஸ்டமேட்டிக்ஸை படிக்கணும். டு ரெகக்னைஸ் த வேரியஸ் குரூப்ஸ் ஆஸ் செப்பரேட் பயோசிஸ்டமேட்டிக் கேட்டகரிஸ். இதில் பல கேட்டகரிஸ் இருக்குது பயோசிஸ்டமேட்டிக்ஸில். ஈகோடைப், ஈகோஸ்பீஷிஸ், சீனோஸ்பீஷிஸ் அண்ட் கம்பேரியன். கேரியோ டாக்ஸானமினா நியூக்ளியஸ்குள்ளே யார் இருக்காங்க? நியூக்ளிக் ஆசிட், குரோமோசோம்ஸ். மெயினாக இப்போ நம்ம கேரியோன்னா குரோமோசோம்ஸ் தான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணுது இன்னொரு ஜென்ரேஷனுக்கு, அதனால கேரியோ டாக்ஸானமின்னு சொல்லலாம். இந்த குரோமோசோம் வந்து செல்லுக்குள்ளே இருக்கிறதுனால சைட்டோ டாக்ஸானமின்னு சொல்லலாம். ஸோ chromosomes are the carriers of genetic information. Increased knowledge about the chromosome have been used for extensive biosystematic studies, that is resolving many taxonomic problems. இந்த சைட்டோ டாக்ஸானமி இல்லை கேரியோ டாக்ஸானமியால் குரோமோசோம்ஸை பற்றி படிக்கிறதுனால பல ப்ராப்ளம்ஸ்க்கு விட ஈஸியாக தெரிஞ்சிருக்கு டாக்ஸானமியில். Utilization of characters and phenomena of cytology for explanation of taxonomic problems is known as cytotaxonomy or karyotaxonomy. ஸோ இந்த சைட்டாலஜியோட கேரக்டர்ஸை வச்சு படிக்கிறதுனால இதுக்கு கேரியோடாக்ஸானமி இல்லை சைட்டோடாக்ஸானமின்னு சொல்லலாம். ஸோ the characters of chromosomes such as number, size, morphology, behavior during meiosis have been proved to be of taxonomic values. இப்போ இந்த கேரக்டர்ஸ், குரோமோசோமோட கேரக்டர் என்ன? நம்பர், சைஸ், எப்படி சைஸில் இருக்குது, மார்ஃபாலஜி எப்படி இருக்குது, பிஹேவியர், மியாசிஸ் நடக்கும்போது எப்படி நடக்குது, எப்படி பிரியுது. ஸோ இது எல்லாமே டாக்ஸானமி வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீரோ டாக்ஸானமி ஆர் இம்யூனோன எதிர்ப்பு சக்தி, சீரோ டாக்ஸானமி. சிஸ்டமேட்டிக் serology or taxonomy has its origin towards the end of 12th century. ஸோ 12th centuryல தான் இந்த சீரோ டாக்ஸானமி இல்லை சீராலஜி வந்திருக்கு. with the discovery of serological reactions and development of the discipline of immunology. ஸோ இதில் வந்து சீராலஜிக்கல் ரியாக்ஷன் வந்ததுனால தான் இம்யூனாலஜி என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்தது. ஸோ classification of very similar plants by means of differences in the proteins they contain to solve the systematic problem, that is taxonomic problem, is called serotaxonomy. இப்போ டாக்ஸானமி வந்து பிளான்ஸில் சில பிளான்ட்ல இருக்கிற ப்ரோட்டீனால டிஃப்ரென்சஸ் வரும், அதை தான் சீரோ டாக்ஸானமின்னு சொல்கிறோம். ஸ்மித் in 1976 defined it as the study of the origin and properties of antisera. Study and origin of properties of antiseraன்னு என்ன யார் சொன்னது? சீராலஜி வந்து ஆரிஜின் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆன்டிசீராவை பற்றி படிக்கிறது. இதை சொன்னவர் ஸ்மித் in 1976 1 மார்க்கில் கேட்கலாம். Importance of serotaxonomy. It determines the degree of similarity between species, genera and families.
ஸோ இந்த சிமிலாரிட்டிஸ் வந்து ஸ்பீஷீஸ்க்கும் ஜீனஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் பை கம்பேரிங் த ரியாக்ஷன் ஆஃப் ஆன்டிஜன் ஃப்ரம் வேரியஸ் பிளான்ட் டாக்ஸா. ஆன்டிஜனில் வர ரியாக்ஷன் வெவ்வேறு டாக்ஸாவோட கம்பேர் பண்ணி ஆன்டிபாடிஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு ஆன்டிஜனுக்கும் அந்த பர்டிகுலர் டாக்ஸோட. இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபேஷியோலஸ் ஆரியலஸும் ஃபேஷியோலஸ் முங்காவும் ஜீனஸ் விக்னாவோட இருக்கு. இதுதான் ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ், சீரலாஜிக்கல் எவிடன்ஸ் கொடுத்துருக்கு. இதை பண்ணவங்க வந்து கிறிஸ்பீல்ஸ் அண்ட் கார்ட்னர். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சீராலஜிக்கலில் வந்து எவிடன்சஸை கொடுத்துருக்காங்க. இந்த 2 பிளான்ட்லேயும் அந்த சீராலஜிக்கான ஆன்டிஜன் எப்படி வருது, ஆன்டிபாடி எப்படி வருது என்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட இங்கிலீஷ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணா போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், subscribe to Science Easy Tech channel.